பாதைகளிலே 1 வருஷ கால அருமையான பிள்ளைகள் அவர்களோடு இணைந்து பணி செய்கிற அனைத்து பிள்ளைகளையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாதுகாத்து அரவணைத்து போஷித்து வழிநடத்தி அவருடைய பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் உடைய கிருபை கூட இருந்தது. ஒவ்வொரு பணிக்களத்திலையும் உமக்கு பயந்து உண்மை உத்தவமாய் பணிகளை செய்கிறதற்கும் அதன் மூலம் உங்களுடைய ஆசீர்வாத நன்மைகளை அன்னிதினமும் தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுகிறதற்கும் அது குடும்பங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் சமாதானமாய் நீர் வழி நடத்துகிற அன்பு இரக்கங்களுக்காக நாங்கள் 4 வருஷத்தில் மொத்தம் 2290 நாள் நம்ம வேலை செஞ்சுருக்கோம். அதில் அதிகமாக லீவ் எடுக்காமல் வேலைக்கு வந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பூங்கனி பாட்டி. அதெல்லாம் என்னென்னா 288 நாள் வேலைக்கு வந்திருக்காங்க. போன வருஷம் பார்க்கணும்னு இருந்தாரு, இந்த வருஷம் 8ஆவது இருக்கு. 2வது பார்த்தீங்க அப்படின்னா துறை, சரி அவருக்கு கை தட்டி கொடுத்துட்டு அடுத்த வருஷம் எல்லாரும் வந்துட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் பரிசு, சரி எல்லாத்துக்கும் கிஃப்ட் வாங்கலாம். இப்போ ஒரு ஆளுக்கு வாங்கிட்டு ஒரு ஆளுக்கு வாங்க முடியாது, எல்லாம் நெருங்கி தான் இருக்குது. எல்லாம் 286 281 80 அப்படிதான் இருக்கு. அதனால பரிசு வாங்கலை. அடுத்ததான் எல்லாரும் ஃபுல்லாக ஒரு 280 மேலே எல்லாரும் வந்துட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் பரிசு, சரியா. 2வது பார்த்தீங்க அப்படின்னா லட்சுமி அண்ணன் வந்திருக்காரு 280. 3வது பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரன் 280. அதுக்கப்புறம் கங்காதரன் 279. அப்புறம் குமரேசன். அதுக்கப்புறம் லாஸ்ட் சந்தோஷம் தான். ஆனால் என்னென்னா ஒரு சில காரியங்கள் நடக்கக்கூடாது, நம்ம சைட்டில் நடக்கக்கூடாது, சரியா. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நமக்கு சைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விஐபி கடந்து நம்ம ஒரு வீடு வேலை செய்யணும் அப்படின்னா அந்த வீடு பார்த்தீங்கன்னா வெறும் 5 மாதத்துக்கு நம்ம என்ன பண்ணியாச்சு, கெட்டி முடிச்சு கிளியர் பண்ணியாச்சு, சரியா. ஆனால் அதுக்கு பக்கத்தில் என்ன வீடு வேலை நடக்குது அந்த வீடை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி ஒரு சாக்குமே இல்லை. நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரியும். இது யார் செய்யக்கூடிய வேலை அப்படின்னா கையாளரும் செய்யக்கூடிய வேலை. ஆனால் அது சொல்லக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது, ஒருத்தனாருக்கு இருக்குது. அவங்க லாஸ்ட் நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, டப்பு சட்டி சாமான் தான் கழுவி வச்சுக்கிட்டு. ஆனால் நீங்கள் அதே மாதிரி நான் சொல்லது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு சைட்டில் போய் பாருங்கள், எல்லா சைட்டுமே அப்படிதான் இருக்கு. ஏன் அப்படின்னா இங்கேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர் தாண்டி நம்ம பிளாஸ்டர் சாக்கு கிடையாது, வேற யாருமே பிளாஸ்டர் சிந்தி யூஸ் பண்ணல. இப்போதைக்கு நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல 4 பேருக்கு நம்ம எடுக்கும், நம்ம ஒன்று எடுக்கும், என்ன 2-3 பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்காங்க. ஆனால் நம்ம எடுக்கும்போது அந்த பிளாஸ்டர் சாக்கு டிஏபி கார்டனில் எங்கேயுமே கிடையாது. பூசணும்ல அந்த சிந்தி எங்கேயுமே கிடையாது. ஆனால் அந்த சைட் ஃபுல்லாக அந்த சாக்கு கிடையாது. அதுக்கு மேலே ஒரு அன்பு பாசம், வேலையில் தெரிஞ்ச ஆட்கள் இருக்கு, அங்கங்கே பார்த்தா நம்ம சிரிச்சுக்கணும் பேசிக்கணும். ஆனால் எல்லாருக்கும் அவங்க வீட்டில் தான் இருந்தது சாப்பாடு, சரிதானே. ஆனால் என்ன அப்படின்னா சரியா, வேற ஏதாவது சொல்லணுமா? சம்பளமும் வாங்கிடுங்க, வாங்கிட்டு லீவுனா இப்போன்னு சொல்லியிருக்கேன், கட் பண்ணி தந்துடுவாங்க. இல்லை சனிக்கிழமை வர வேலை செய்யுங்க அப்படின்னா போன வாரம் வைக்கணும்னு நினைச்ச மீட்டிங்கு வைக்க முடியலை. அதுக்கப்புறம் இந்த வருஷம் நம்ம துணி எடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா அங்கே சிரமத்துக்கு மத்தியில் தான் எடுத்துருக்கோம். சைஸு கிடைக்கல, கேட்டோம், ஒன்றும் அரேஞ்ச் ஆகலை. நாங்களே உங்கள் சைஸை பார்த்து ஓரளவு அரேஞ்ச் பண்ணி இவர் தான் என்ன ரெடி பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி தான் ஓரளவு. அப்படி ஒருவேளை உங்களுக்கு சேரலை அப்படின்னா கொஞ்சம் உள்ளி அடிச்சு போடணும். அது எல்லாம் பெரிய கரெக்டான சைஸாக தான் இருக்கும். அதனால வாங்க. நம்ம கம்பெனிலேருந்து நிறைய தந்துருக்காங்க இந்த தடவை. பை பார்த்தீங்கன்னா போன நம்ம எல்லாம் விலைக்கு வாங்கி தான் கொடுத்தோம். அந்த எலக்ட்ரிக்கல் பேக் இருக்குது பார்த்தீங்களா, என்ன இருக்குல்ல, இது நம்ம போன தடவை எல்லாம் விலைக்கு வாங்கி தான் கொடுத்தோம் எல்லாத்துக்கும். அதெல்லாம் நமக்கு ப்ளம்பிங் கம்பெனிலேருந்தே பை தந்துருக்காங்க, சரியா. அதனால பை கிழிஞ்சிருந்தா கூட என்ன நம்ம எடுத்துக்கலாம். நிறைய இருக்காங்க.